த த்ரீ ஃபிஷ்ஷஸ், 3 மீன்களோட கதையை பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய குளத்தில் 3 மீன்கள் வசித்து வந்துச்சான். அவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸாகவும் சந்தோஷமாகவும் இருந்தாங்களாம். அதில் முதல் மீன் ரொம்பவே புத்திசாலி, 2வது மீன் ரொம்ப அறிவாளியும் இல்லை, அடிமுட்டாளும் இல்லை, நடுத்தரமாக இருக்குமா. 3வது மீன் எப்பவும் விதியை மட்டுமே நம்புமா. ஒரு நாள் சில மீனவர்கள் அந்த பெரிய குளத்து வழியாக போனாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னார், இங்க நிறைய மீன்கள் இருக்கிற மாதிரி இருக்கே, நாளைக்கு வந்து பிடிச்சிடணும். இது அந்த புத்திசாலி மீன் கேட்டுருச்சு. உடனே போய் தன்னோட ஃப்ரெண்ட்ஸான மற்ற 2 மீன்கள்ட்டையும் சொல்லிச்சான். ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிங்களா, மீன் பிடிக்கிறவங்க நாளைக்கு வர்றாங்களாம். அதனால் நாம் வேறு குளத்துக்கு போய்டுறது நல்லது, அப்போ தான் நாம் தப்பிக்க முடியும். 2வது மீன் சொல்லிச்சான், அவசரப்படாத, பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு. ஒரு வேளை மீன் பிடிக்கிறவங்க வந்தால் உடனே தப்பிச்சிடணும். 3வது மீன் விதிப்படி நடக்கட்டும்னு விட்டுடுச்சு. இந்த குளத்தை விட்டு போக அதுக்கு மனசே இல்லை. இந்த குளத்தில் நான் பிறந்ததுலேருந்து இருக்கேன், அதனால் நான் எங்கேயும் போக மாட்டேன். ஒருவேளை எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் என்னை யாரும் பிடிக்க மாட்டாங்க. முதல் மீன் குளத்தை விட்டு போயிடுச்சு. அங்கே இருக்கிற வாய்க்கால் வழியாக வேற குளத்துக்கு போயிடுச்சு. மறுநாள் அதிகாலையில் மீனவர்கள் குளத்துக்கு வலையோடு வந்துட்டாங்க. அப்போது 2வது மீன் பிடிக்கிறவங்க வலையோடு வர்றத தூரத்துலேருந்து பார்த்துட்டு உடனே கிளம்பி போய் வேற குளத்துக்கு போயிடுச்சு. 3வது மீன் கடைசி நேரத்துலேயும் எங்கேயும் போகாமல் அங்கேயே இருந்துடுச்சு. ஏன்னா விதி இருந்தால் நம்மளை யாரும் பிடிக்க மாட்டாங்கன்னு நம்புச்சு. மீனவர்கள் வலையை வீசினாங்க, நிறைய மீன் மாட்டுச்சு. அதில் 3வது மீனும் ஒன்று. அவங்க எல்லா மீனையும் வெளியில் எடுத்துட்டாங்க. அதனால் எல்லா மீனுமே செத்துடுச்சு. இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? புத்திசாலித்தனமாக செயல்படணுமே தவிர அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கக்கூடாது. அதனால் புத்திசாலித்தனமாக செயல்படணும் குட்டீஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.